திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலே அமர்ந்து அருள்பாலிக்கும் நம்முடைய சித்தர் ராமசாமி சித்தர் என்று சொல்வோம். ஒட்டஞ்சத்திரத்திலே ராமசாமி சித்தர் ஃபயர் சர்வீஸ் அருகே இருக்கிறது. அவர் போலவே இவரும் ராமசாமி சித்தர் தான். ஆனால் ஐயாவுடைய ஆண்டுகள் 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிறது. அடுத்த ஆகஸ்டிலே குரு பூஜை நிகழ்வு வர இருக்கிறது. இன்று ஐயா அண்ணாமலையார் போலவே காட்சி கொடுக்கிறார். இந்த மலர் சூடி உங்களை எல்லாம் பார்ப்பதற்காக இந்த ஒரு சந்தனம் குங்குமம் விபூதியாக உங்களுடைய இந்த ரோஜா இதழ்கள் பாதம் போலே உங்களை எல்லாம் இந்த கங்கை நீர் தீர்த்த கரையில் இருக்க போத தீர்த்தம் போலே உங்களுக்கெல்லாம் நான் காட்சி கொடுக்கிறேன் என்று அவர் ஆனந்தமாக இந்த தீர்த்தமெல்லாம் இருக்கிறது. ஆகையாலே உங்களுக்கெல்லாம் நான் அந்த ரோஜா இதழாக, அந்த சாமிங்கி மல்லியாக, அந்த அண்ணாமலையாராக உங்களை எல்லாம் நான் காட்சி கொள்கிறேன். உன்னுடைய துன்பமெல்லாம் இந்த கிருத்திகை நாளிலே உனக்கு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மிக ரம்யமாக ஐயாவுடைய காட்சிகள். அதுபோல இந்த மௌன சித்தர் அவர்களும் இந்த நேரத்திலே அவருடைய பயணங்கள் பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கின்றார். அவரும் இந்த நேரத்திலே பிள்ளையார்பட்டி நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் என்ற தகவல் சற்று முன் வந்தது. ஆகையாலே அதுவும் ஒரு அற்புதமான நிகழ்வாய், ஒரு ஆனந்தமான உங்களுக்கு இந்த தீப ஒளி போல் உங்களுடைய எண்ணங்களும் ஆசைகளும் மற்றும் உங்களுடைய துன்பங்களும் விலக வேண்டும். இந்த ஜோதி போலே உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். இந்த ஜீவசமாதி ரொம்பவும் அற்புதமான ஜீவசமாதி. இந்த விளக்கு பார்த்தீங்கள் என்றால் அதிகாலத்திலே கொடுத்த விளக்கம். இந்த விளக்கே கிட்டத்தட்ட 4 அடி உயரத்தில் இருக்கிறது. அவ்வளோ ஒரு ரம்யமான இந்த ஐயாவுடைய தவ பயன்கள். இந்த 2 விளக்குகள் இந்த சின்னாளவெட்டி அன்பர்கள் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிர்வாகிகள் ஆனந்தமாக அவருடைய காட்சிகள். ஸ்ரீ குரு ராமசாமி சாமிகள் அவருடைய வாழ்க்கை ஸ்டோரியெல்லாம் இன்னும் சரியாக எங்களுக்கு தெரியவில்லை. இன்னும் ஒரு சில அன்பர்களுக்குத்தான் தெரிகிறது. அந்த அன்பரை தொடர்பு கொள்ளலாம் என்றால் அவர் குரு பூஜைக்கு தான் வருவார் என்று சொல்கிறார்கள். அதனாலே அந்த நேரத்திலே அவருடைய முழுமையான இவருடைய சுயசரிதை என்ன என்று உங்களுக்கெல்லாம் காணொலியிலே காண்பிக்கின்றேன். ஐயாவுடைய குருவர்களும் திருவர்களும் எல்லாம் அல்ல இறைவனாட்சியோடு உங்களுக்கெல்லாம் இந்த ஒளியாக உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ராமசாமி சித்தர் அவருடைய அந்த அற்புதமான காட்சியை நீங்களும் எல்லோருமே இந்த திருத்தலத்திலே வந்து ஆசி பெற்று உங்களுடைய மனக்குறைகள் குமுறல்களெல்லாம் தீர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய சித்தர்கள் பயணங்களும் அனுதினமும் ஒவ்வொரு நிகழ்வாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஒளி போலே உங்களுடைய காட்சிகள் மாற வேண்டும். இன்றைய நிலம் கிருத்திகை என்று சொல்வோம். வேலுண்டு வினையில்லை ஓம் முருகா என்று சொல்லிக்கொண்டு இந்த மயில் வாகனாக காட்சி கொடுக்கும் அந்த முருகப்பெருமான் ஆட்சியோடு உங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்க வேண்டும். சித்தர்கள் வாக்கு மையாக இருக்க வேண்டும். ஓம் நம சிவாய. இன்றைய தினம் 29/7/2024 நம்முடைய காணொலி ஓம் நந்தி சித்தர் என்ற இந்த காணொலியில் எல்லோருமே தகவல் கொடுக்கிறார்கள். ஐயா ரொம்பவும் நல்லா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனாலே அந்த சேனல்களுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்குற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெகிழ்ச்சியான பாராட்டுகளையும் அந்த சேனலில் இருக்கும் அந்த அன்பர்களுக்கும் நெகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ குரு ராமசாமி சாமிகள் சித்தரே போற்றி, மகானே போற்றி, மகிழ்ச்சி தர வேண்டும் போற்றி, இறைவா போற்றி, ஈசா போற்றி, நந்தி வாகனா போற்றி, மயில் வாகனா போற்றி, தண்டாயுத வாணியை போற்றி, பழனி போகர் சிலை செய்த கன்னிவாடி மைகண்ட சித்தர் குகையை போற்றி, இறைவா போற்றி, ஈசா போற்றி. எங்கள் துன்பங்கள் எல்லாம் மாற வேண்டும். இந்த ஒளி போலே எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மலர வேண்டும். எல்லோருக்கும் இன்மையிலும் நன்மை தர வேண்டும். குருவே, அவர்கள் வராவிட்டாலும் இந்த உன்னுடைய புகைப்பட காணொலியை பார்த்தபோது அவர்களுக்கெல்லாம் நீ நெகிழ்ந்து சொப்பனத்திலே கனவிலே காட்சி கொடுக்க வேண்டும். ஒரு சில குடும்பத்தாயார்கள்லாம்
இங்கே வருவதற்கு கூட பணம் இல்லாமல் அவர்கள் துன்பத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கும் உன்னுடைய ஆசிகள் கிட்ட வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும். ஓம் நம சிவாய. நந்தீஸ்வரா போற்றி நல்லதே நடக்க வேண்டும். உன்னுடைய அந்த ஆலயத்திலே ஐயாவிற்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக நிகழ வேண்டும். நல்லதே நடக்க வேண்டும். அந்த மலர் வைத்த தாயின் குடும்பங்களும் நல்லபடியாக அவருடைய இந்த நேரத்திலே துன்பங்களில் இன்பங்களாக மலர வேண்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லிக்கொண்டு நல்லதே நடக்க வேண்டும். சிவாய நம சிவாய நம சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.